வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் எல்லா காதல் கதைக்கும் ஒரே மாதிரியான முடிவு இருக்காது. சில காதல்கள் முதல் பார்வையிலேயே மலரும். சில காதல்கள் நட்பாக ஆரம்பித்து வாழ்நாள் முழுவதும் தொடரும். சில காதல்கள் பிரிவால் உடைந்தது போல தோன்றினாலும் சரியான நேரத்தில் மீண்டும் ஒன்று சேரும். சில காதல்கள் நம்மை ஆள வைக்கும். சில காதல்கள் நம்மளை வெற்றி பெற ஊக்குவிக்கும். காதல் என்பது ஒருவரை தடுக்குவது அல்ல, அவர்களின் கனவுகளை உயர்த்துவது என்பதை சொல்லும் உணர்ச்சிபூர்வமான கதை. இந்த கதையை முழுவதும் பாருங்கள். கடைசியில் உங்கள் கண்களில் ஒரு துளிர் கண்ணீர், இதயத்தில் ஒரு புன்னகை இருக்கும். சென்னையில் உள்ள ஒரு கல்லூரியில் அர்ஜுன் இறுதி ஆண்டு மாணவன். எப்போதும் அமைதியாக இருப்பான். புத்தகமே அவனுக்கு நண்பர்கள். ஒரு நாள் புதிய மாணவி நிலா வகுப்பிற்கு வருகிறாள். காற்றில் அவளது தலைமுடி பறக்கிறது. முழு வகுப்பும் அவளையே பார்க்கிறது. ஆசிரியர், நிலா, கடைசி பெஞ்ச் காலியாக இருக்கிறது, அங்கே உட்காரு என்றார். அந்த இடம் அர்ஜுன் அருகில்தான். நிலா ஹாய் அர்ஜுன் என்றாள். அதற்கு அர்ஜுன் ஹாய் என்றான். இதுவே அவர்களின் முதல் உரையாடலாக இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல இருவரும் நண்பர்கள் ஆகினர். நூலகத்திற்கு சேர்ந்து சென்று படிப்பார்கள். கேன்டீனில் தேநீர் குடிப்பார்கள். மலையின் குடையை பகிர்ந்த நண்பர்கள். ஒரு நாள் நிலா, எனக்கு கஷ்டம் வந்தால் நீ இருப்பியா என்றான். அர்ஜுன் சிரித்தபடி எப்போதும் இருப்பேன் என்றான். அந்த வார்த்தை நிலாவின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. கல்லூரி விழாவில் அர்ஜுன் மேடையில் பாடுகிறான். அவன் பாடும் ஒவ்வொரு வரியும் நிலாவை பார்த்து கொண்டே பாடுகிறான். விழா முடிந்த பிறகு அர்ஜுன் ஒரு சிறிய கடிதத்தை கொடுக்கின்றான். அதில் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று எழுதியிருந்தது. அதை பார்த்த நிலாவிற்கு கண்களில் கண்ணீர். நானும் உன்னை காதலிக்கின்றேன் என்று அமைதியாக சொன்னான். இருவரின் காதல் கதையும் ஆரம்பமாகிறது. சில மாதங்கள் கழிந்து நிலாவின் அப்பாவிற்கு அவர்கள் காதல் தெரிய வருகிறது. அவர் கோபமாக, எங்கள் குடும்பம் மரியாதை முக்கியம், இந்த காதல் முடியாது. நிலா அழுகிறாள். அர்ஜுன் முயற்சி செய்கிறான், ஆனால் குடும்பம் ஒப்புக்கொள்ளவில்லை. நிலா வேறு ஊருக்கு அனுப்பப்படுகிறாள். போகும் முன் நிலா ஒரு கடிதம் எழுதுகிறாள். நீ என்னை மறந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உன் கனவுகளை மட்டும் விடாதே என்றாள். 5 ஆண்டுகள் கழிகிறது. அர்ஜுன் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக மாறுகின்றான். ஒரு நாள் பழைய புத்தகத்தை திறக்கும்போது நிலாவின் கடைசி கடிதம் கீழே விழுகிறது. அவன் கண்களில் கண்ணீர். அந்த நினைவுகள் மீண்டும் வருகின்றன. ஒரு புத்தக கண்காட்சியில் திடீரென அர்ஜுன் திரும்பி பார்க்கின்றான். அங்கு நிலா நிற்கின்றாள். பல ஆண்டுகளுக்கு பிறகு இருவரும் சில நொடிகள் பேச முடியாமல் நிற்கின்றார்கள். நிலா, உன் கனவை நிறைவேற்றி விட்டாய், அதற்கு நீதான் காரணம் என்று அர்ஜுன் கூறினான். இரு குடும்பமும் காலப்போக்கில் மனம் மாறியிருப்பார்கள். இந்த முறை அவர் காதலை ஏற்றுக்கொண்டார்கள். சில மாதங்கள் இருவரும் திருமணம் நடக்கிறது. திருமண நாளில் அர்ஜுன் அந்த பழைய கடிதத்தை காட்டுகின்றான். இந்த ஒரு கடிதம்தான் என் வாழ்க்கையை மாற்றியது. நிலா சிரித்தபடி, சில காதல்கள் முடிவதில்லை, அவை சரியான நேரத்தில் மீண்டும் மலரும் என்றாள். கதையின் கருத்து: உண்மையான காதல் என்பது ஒருவரின் கனவுகளை தடுப்பது அல்ல, அதை வளர்ப்பது. பொறுமை, நம்பிக்கை மற்றும் மரியாதை இருந்தால் காதல் மீண்டும் ஒன்றாகும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இது போன்ற கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.